சென்னை எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனில் தான் இருக்கும். இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக சொல்கிறேன். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 3:10 ஆகுது. நம்ம எங்கே போக போகிறோம்னா காரைக்குடிக்கு தான் போக போகிறோம். பல்லவன் எக்ஸ்பிரஸ் தான் போக போகிறோம். ஏற்கனவே பல்லவன் எக்ஸ்பிரஸ் போட்டு நீ கேட்கலாம். இருந்தாலும் அது வந்து ஃபஸ்ட் டைம் போட்டதுனால நம்ம ஃபஸ்ட்டு போட்ட ட்ராவலாகவே அதுங்கிறதுனால நான் வந்து சரியாக எடுக்கல. ஸோ இந்த தடவை 2வது தடவை டக்குன்னு மறுபடியும் எடுக்க போகிறோம். ஸோ 3:10 ஆயிடுச்சு. டக்குன்னு போய் எடுக்கலாம் வாங்க. நீங்கள் நம்ம பல்லவனில் போகலாம் வாங்க. இப்போ ஃபஸ்ட்டு இப்போ இன்ஜின் பார்த்துட்டு வந்துடலாம். ஃபுல் பண்ண போகிற இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா VAP 7 ராயபுரம். நெக்ஸ்ட் வந்து நம்ம கோச்சோட எக்ஸ்ட்ரா இன்டீரியர் ஷாட்ஸ்லாம் பார்த்துடலாம். எதுவுமே சரியாக கவர் பண்ண முடியல, ஏன்னா டைம் ஆயிடுச்சு. ஸோ இங்கே கோச் செட்டில் 3:40 ஆகிடுச்சு. ஸோ ட்ரெயின் இங்கே 5 மினிட்ஸில் எடுத்துருவாங்க. ஸோ எதாவது மீதியெல்லாம் நான் vlogல சொல்கிறேன். எக்ஸ்ட்ரா இன்டீரியர்ஸ் கூட சரியாக காட்டல. அது வந்து நான் காரைக்குடிக்கு போய் காட்டுறேன். விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு விண்டோ சீட் கிடைக்கல. இந்த சீட் தான் நம்ம சீட்டு. இங்கே வந்து யார் வராங்கன்னு தெரியல. வரவங்க பின்னாடி விண்டோ சீட் அனுப்பிச்சி விட்ற வேண்டியதான். It's 3:45க்கு நம்ம எக்மோர்லேருந்து அதனால இது நார்மலாக போக முடியும். ஆனால் எல்லாமே போல யாரு ஒரு ஸ்டேஷன்லையும் நிற்காது. ஆமாம், ஸ்டேஷன் நிற்காங்க. ரூபாய் சரி சரி சரி. இப்போ நாளைக்கு வர மாட்டீங்களா? சரி, அப்போ ஒரு வெள்ளிக்கிழமை போட்டுட்டு அன்றைக்கி வந்தீங்களா? அடுத்த நாள் தான் வருவீங்களா? போட்டுட்டு வாங்க, வீட்டில் எல்லாம் வர்றாங்க. சரி அதில் வேண்டாம், அது கரெக்ட் தான். ராயபுரம் சூப்பராக புல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கு. கிட்ட வரதுனால ஒரு இண்டிகோ ஏர்பஸ் 320 டேக் ஆஃப் ஆச்சு. அதை எடுக்க முடியல. டக்குன்னு டேக் ஆஃப் போய் டக்குன்னு போயிடுச்சு. ரொம்ப பக்கத்துலேயே தெரிஞ்சது. நல்லா இருக்கும். எல்லாமே சொல்லிடுங்க. இப்போ எவ்வளோ ஆனால் தாம்பரத்துக்கு வந்து ஆன் டைம் வந்துட்டு 3 மினிட்ஸ் டிலேவாக தான் கிளம்பியிருக்கோம். Hello?
டேவா 5:10க்கு மேல்மருவத்தூர் ரீச் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஷார்ட்ஸ் எடுக்க கரெக்டான டைம் 5:10 ஆகுது. 5 to 6 தான் கரெக்டாக இருக்கும் ஈவினிங் ஷார்ட்ஸ் எடுக்க. வீட்டில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குதுன்னு உங்களுக்கு காட்டவே இல்லை. வந்து செட்டில் ஆகிறதுக்கு கரெக்டாக அந்த டைமு அப்படியே டக்ரகன் ஸ்டேஷன் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குதுன்னு இப்போ காட்டுறேன். இந்த பெஞ்ச் சீட் கிடச்சனால நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்காது. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இங்கே இருக்குது. ரீடிங் லைட்ஸ் வந்து மேலே இருக்குது. பட் அது வந்து ஒர்க் ஆகலை. இப்போ தான் பண்ணி பார்த்தோம், ஒர்க் ஆகலை. பற்றி நிறையா வந்து நான் திருச்சி தாண்டினதுக்கப்புறம் இந்த திருச்சி டு காரைக்குடி செக்ஷனில் வந்து இந்த ட்ரெயினை பற்றி நிறையா சொல்கிறேன். இப்போ பேசஞ்சர்ஸ்லாம் இருக்காங்க, எல்லாம் தூங்குறாங்க, கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும். ட்ராவல் பண்ணுறதுக்கான ஃபேர் எவ்வளோன்னு பார்ப்போம். நார்மல் நான் ஏசி சேர் காரில் வந்து பார்த்தீங்கன்னா 175 rupees ஆகுது. ஜிஎஸ்டிலாம் சேர்த்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகும். எப்படியும் ஏசி சேர் காரில் வந்து ஒருத்தருக்கு வந்து 680 rupees ஆகுது. ஸோ இப்போ சம்மருங்கிறதுனால வந்து ஏசியில் புக் பண்ணியிருக்கோம். இல்லைனா நான் ஏசி சேர் காரில் தான் போவோம். பண்ணுறதுனால வெளில போய் பேசுகிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் மேக்ஸிமம் சீட்லேருந்து எல்லாம் சொல்கிறேன். ஸ்டேஷன்ஸ் கூட சீட்லேருந்து தான் காட்டுறேன். திருச்சியில் வேணால் நம்ம கீழே இறங்கி பேசலாம். மைல்டாக தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து கரெக்டாக மேல்மருவத்தூர் தாண்டி போயிட்டுருக்கோம். மைல்டாக தான் இருக்குது. ரொம்பவும் இல்லை, கம்மியாகவும் இல்லை, கரெக்டாக இருக்குது. இருக்கு. யாரோட ரேக் ஷேர் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா வைகை எக்ஸ்பிரஸோட தான் இந்த நம்ம பல்லவன் எக்ஸ்பிரஸ் ரேக் ஷேரிங் பண்ணுது. 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா காட்லைன் பிரதர்ஸ்ன்னு அழகாக கூப்பிடுவாங்க. பார்த்தீங்கன்னா 1984 ஆகஸ்ட் மந்த்லேருந்தே ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இதோட 40 இயர்ஸாக பல்லவன் எக்ஸ்பிரஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டுருக்கு. பல்லவன் எக்ஸ்பிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி வரைக்கும் தான் ரன் ஆகிட்டு இருந்தது. எப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2013 ஆகஸ்ட் மந்தில் எண்டு வரைக்கும் தான் ஓடிச்சு. செப்டம்பர் 1 2013 அன்றைக்கி தான் காரைக்குடி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க பல்லவன் எக்ஸ்பிரஸை. காரைக்குடியில் வந்து பார்த்தீங்கன்னா மீட்டர் கேஜ் ட்ராக் தான் இருந்திருக்கு. அப்புறம் தான் காரைக்குடியில் அந்த ப்ராட் கேஜ் வச்சுலாம் முடிஞ்சதுக்கப்புறம் சென்னையிலேருந்து காரைக்குடி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க பல்லவன் எக்ஸ்பிரஸை. இதோட 11 இயர்ஸாக காரைக்குடி வரைக்கும் ஓடிட்டுருக்கு. வந்து பார்த்தீங்கன்னா 3 ஏசி சேர் கார்ஸ், 30 நான் ஏசி சேர் கார்ஸ், 3 அன்ரிசர்வ்ட் கோச்சஸ், ஒரு எஸ்எல்ஆர் கோச் இருக்குது. அப்புறம் வந்து ஒரு இன்ஜின் ஆஃப் கார்ட் கோச் இருக்குது, அதாவது ஜென்ரேட்டர் கார் இருக்குது. எஸ்எல்ஆருங்கிறது இந்த லக்கேஜும் வச்சுக்கலாம், இந்த பர்சன்ஸ் வித் டிசேபிலிட்டிஸ் உட்காரலாம். அப்புறம் நம்ம லேடிஸ் கோச் மட்டும், லேடிஸ் ஒன்லி அந்த எஸ்எல்ஆர் கோச்சில் 5 to 6 டைம்ஸ் போயிருப்பேன். போகும்போது எப்பயுமே மேக்ஸவுண்ட் ராயபுரம் தான் வரும். அதுமாரி 30165 ஏதோ ஒரு நம்பர் போட்டு தான் அந்த ராயபுரம் லோகோ ஷீட்டோடைய மேக்ஸவுண்ட் தான் வந்துக்கிட்டே இருக்கும். எப்போ பார்த்தாலும் நான் வரும்போதுலாம் அந்த லோகோ தான் வந்துகிட்டே இருக்கும். 2605 சென்னை எக்மூர் டு காரைக்குடி பல்லவன் எக்ஸ்பிரஸ் இப்போ விழுப்புரம்கிட்ட வந்துட்டுருக்கு. இந்த குட்ஸ் ட்ரெயினில் சவுத் ஈஸ்ட் ISECRன்னு போட்டிருக்கோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சவுத் சென்ட்ரல் ஈஸ்டர்ன் ரயில்வேன்னு நினைக்கிறேன். எங்கே போட்டிருக்கு? இது WR வெஸ்டர்ன் ரயில்வேஸ், இது நார்த் ஈஸ்ட்.
எங்கே ரேக் மெயின்டெனன்ஸ் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இங்கே காரைக்குடியிலையோ சென்னையிலையோ கிடையாது, திருச்சிலையும் கிடையாது, மதுரையில் வந்து தான் ரேக் மெயின்டெனன்ஸ் நடக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா வைகை எக்ஸ்பிரஸோட ரேக் ஷேர் பண்ணுறதுனால அங்கே நைட்டுலேருந்து காலைல வரைக்கும் ரேக் மெயின்டெனன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ எப்படின்னா காரைக்குடியில் காலைல 5 o'clock கிளம்புற ட்ரெயின் இங்கே எக்மோருக்கு வந்து ஒரு 12 o'clock வந்துடும். 1:40 1:50க்கு வந்து அங்கே சென்னையிலேருந்து மதுரைக்கு வைகையாக கிளம்பி போயிடும். அப்புறம் ரிட்டர்ன் வைகை காலைல 7 o'clock அங்கே மதுரையிலேருந்து எடுத்து சென்னைக்கு 2:35க்கு வரும். அது அப்படியே ரிட்டர்ன் பல்லவனாக கிளம்பி வந்துடும் சென்னையிலேருந்து காரைக்குடிக்கு நைட்டு 11 o'clock. இந்த மாதிரி தான் ஆர்டரு, இதுதான் இந்த ஆர்டரு. ஸோ அதனால் மதுரையில் வந்து தான் அந்த ரேக் மெயின்டெனன்ஸ் பண்ணுவாங்க. வந்து 426 கிலோமீட்டர்ஸ், அதாவது 265 மைல்ஸை 6 hours 50 minutes கவர் பண்ணுது. ஆனால் நிறைய பேர் சென்னையிலேருந்து திருச்சிக்கு தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரமில் ஸ்லாக் டைம் இருக்கும், பட் பல்லவனுக்கு ஸ்லாக் டைம் கிடையாது. ஸோ அதனால் கொஞ்சம் டிலேவாக தான் போகும். எப்படியும் 6:05 ஷெட்யூல்டு, இல்லை 6 o'clock ஷெட்யூல்டுன்னு நினைக்கிறேன். 6:05க்கு தான் போகும் ஆப்பில் போட்டிருக்கு. பட் ஆப்பில் போகிறதுலாம் கரெக்டாகவே இல்லை. ஏன் செங்கல்பட்டு 2 minutes ஏர்லியாகவே வந்துச்சு, 5 minutes டிலேன்னு போட்டு வச்சுருக்காங்க இன்றைக்கி. அப்புறம் நம்ம பல்லவன் எக்ஸ்பிரஸ் அவனோட வேறு மாதிரி ஆக்ஷனை காமிச்சிட்ருக்கான், 110 ஸ்பீட் ஆக்ஷனை காமிச்சிட்ருக்கான். ஸோ இப்போ காட்டுறேன். அதெல்லாம் ஒன்றும் ஒன்றுமே அடியாடி அதெல்லாம் அதெல்லாம் ஒன்றுமே அதாவது ஏற்கனவே வந்து போன வருஷம் வந்து முத்துநாதுக்காக உள்ளே வந்துச்சு 6:11க்கு, அதான் கரெக்டாக 5 minutes டிபார்ட் ஆயாச்சு விழுப்புரம்லேருந்து. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா திருச்சியில் லோக்கோ சேஞ்ச் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா திருச்சியிலேருந்து அந்த ராமேஸ்வரம் செக்ஷன் வரைக்குமே சுத்தமாக எலக்ட்ரிஃபையே பண்ணல. இப்போ தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க 2013லேருந்து. இப்போ 2022 வரைக்கும் தான் டீசல் லோகோ போட்டு ஓட்டிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் காரைக்குடிக்கு வந்து எலக்ட்ரிஃபிகேஷன் ஆகிடுச்சு. இப்போ வந்து அந்த சைடு வரைக்கும் எலக்ட்ரிஃபிகேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க, ராமேஸ்வரம் வரைக்கும். உங்களுக்கே தெரியும் பாம்பன் பிரிட்ஜில் கூட எலக்ட்ரிஃபிகேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் இந்த பாம்பன் பிரிட்ஜ் நியூ பாம்பன் பிரிட்ஜில் ட்ரெயின் போகும். ஸோ இப்போ வந்து ஃபுல்லாகவே வேப் சவுண்ட் தான். சென்னையில் எடுத்து காரைக்குடி வரைக்குமே வேப் சவுண்ட் தான். காரைக்குடியிலேருந்து ரிட்டன் சென்னை வரும்போது வேப் சவுண்ட் ராயபுரம் தான். டைம் ஜேர்னியில் வந்து 150 கிலோமீட்டர்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம்.
பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே லாங் செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரம் டு விருதாச்சலம், அதாவது 50 to 60 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே வருது டோட்டலாக விழுப்புரம்லேருந்து விருதாச்சலம் வரைக்கும். இந்த ஃபுல் ரூட்லேயே அதிகமாக கிலோமீட்டர்ஸ் இருக்க ஸ்டாப்பிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரம் டு விருதாச்சலம். போச்சு நம்ம கூட அப்படியே ரெண்டாவது ஆன் டைமுக்கு நம்ம விருதாச்சலம் ஜங்ஷன் ரீச் பண்ணியாச்சு. ஸ்டேஷனில் கொஞ்சம் சரியாக லைட் இல்லை, அதனால தான் போன ஷாட் கொஞ்சம் லைட் இல்லாத மாதிரி இருக்கும். வந்து பார்த்திங்கன்னா அரியலூர் ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ அரியலூர் வந்து சரியாக எடுக்கணும், எல்லா சைடு பிளாட்ஃபார்ம் இருந்துச்சு. இந்த சைடு எடுக்கலான்னா குட்ஸ் ட்ரெயின் வந்து மறைச்சிருச்சு, இருட்டில் தெரில. லால்குடி தான் அந்த பொண்ணு செய்கிறாங்க. 25 மினிட்ஸ் டிலேவாக லால்குடி ரீச் பண்ணியிருக்கோம். 25 மினிட்ஸ் பரவாயில்ல. நம்ம திருச்சியில் ஸ்லாக் இருக்குது, பட் இப்போ 8:22 ஆகிடுச்சு. இன்னும் ஸ்ரீரங்கம் வேறு ஸ்டாப்பிங் இருக்குது. 309 கிலோமீட்டர்ஸை கவர் பண்ணி முடிச்சிருக்கோம். 426 கிலோமீட்டர்ஸில் கிட்டத்தட்ட 130 கிலோமீட்டர்ஸ் நம்ம ட்ராவல் பண்ணோம். அதுக்கு 2 hours 30 minutes தான் இருக்குது. ஏன்னா 20 மினிட்ஸ் டிலேயில் வந்தோம். ஏன் ஸ்ரீரங்கம் காட்டலன்னு பார்த்தோன்னா ரொம்ப குளிராக இருந்தது, இல்லை வெளில போயிட்டேன், ஃபோன் அம்மாட்ட இருந்ததுனால எடுக்க முடியல. ஸோ இது ஸ்ரீரங்கம் வந்து என் ஃப்ரெண்டு ஊருங்கிறதுனால இப்படி காலை வச்சுட்டு ஏறிட்டேன். டக்குன்னு ஏற்கனவே க்ரீன் வேறு போட்டிருந்தாங்க. டக்குன்னு அப்புறம் ரெஸ்ட் ரூம் போயிட்டு, ரெஸ்ட் ரூம் நல்லாவே இருந்தது, க்ளீனாகவும் இருந்தது. நான் காலை இப்படி வச்சுட்டு ஏறிட்டேன். ஊரில் கால் வச்சுட்டேன்டான்னு சொல்கிறதுக்காக தான். வந்து மேக்ஸிமம் 90 கம்மியாக தான் போவாங்க திருச்சி வரைக்கும். 90 கூட டச் பண்ண மாட்டாங்க, கொஞ்சம் ரேர் தான். திருச்சி வரைக்கும் கம்மியாகும். திருச்சிக்கு அப்புறம் ஆட்டோ வேறு மாதிரி இருக்கும், சூப்பராக. அது எப்பயுமே எந்த ட்ரெயினில் போனாலுமே லாஸ்ட்டு 3 ஸ்டேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வேகமாக போகிற மாதிரி தான் இருக்குது. பார்த்திங்கன்னா ஒரு பவுச் கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல உடஞ்சிருக்கு. இங்கே வந்து ஃபுட் ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஒரு டேபிள் வச்சு சாப்பிட்றதுக்கு அந்த டேபிள், அப்புறம் இங்கே ஆம்ரெஸ்ட் இங்கே இருக்குது, புஷ் பேக் இருக்குது, நல்லாவே இருக்குது, ஒர்க் ஆச்சு. சாஞ்சாவும் வரல, சாஞ்சாவும் லைட்ஸ் வேலை செய்யல. சார்ஜ் போட்டு பார்த்தா சார்ஜிங் வந்து ஒர்க் ஆகுது. சார்ஜ் போட்டு வந்து அங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க. எல்லா சீட்லேயும் ஒரு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. என் சீட்டு என்ன ஆகுதுன்னு காட்டுறேன். இந்த விண்டோ சீட் தான் எனக்கு கிடச்சிது. பாருங்கள் எப்படி ஆடுதுன்னு பாருங்கள். நம்ம பல்லவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம்க்கு அப்புறம் திருச்சி ஸ்டாப்பிங் கிடையாது. பொன்மலை கோல்டன் ராக் நின்றுட்டு தான் திருச்சி போகும், நிற்கும். வந்து அது இல்லாமல் வந்ததுலேருந்து கட்டக் இந்த சத்தம் கேட்கவே இல்லை. உள்ள அப்படியே சத்தமே இல்லாமல் அமைதியாக இருக்குது. கோசல் நடக்கிறது மட்டும் தான் சத்தம் கேட்குது. ஸோ அதனால தான் வெளில போய் டட்டக் 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 அந்த சவுண்டு கேட்டு வந்தேன். அந்த சவுண்டு கேட்கலன்னா சூப்பராக இருக்குது கைஸ், வேறு மாதிரி இருக்கும். ஃபேன்ஸுக்கு மட்டும்தான் புரியும். சொன்ன மாதிரி ஸ்ரீரங்கம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பாதி கோச் காலி ஆகிடுச்சு. திருச்சியில் வந்து முக்கால்வாசி கோச் காலி ஆகிடும். கால்வாசி கோச்சு அதுலேயும் இப்போ ஒரு 10 பேர் கோச்சில் இருக்கோன்னா ஒரு 5 பேர் புதுக்கோட்டையில் இறங்கிடுவாங்க. 5 பேர் தான் காரைக்குடி போகிறவங்களா இருப்பாங்க. காரைக்குடிக்கு நிறைய பேர் போக மாட்டாங்க. முன்னாடி திருச்சி வரைக்கும் ஓடுனதுனால திருச்சி வரைக்கும் தான் நிறைய பேர் சூஸ் பண்ணுறாங்க. கூட்டம் எவ்வளோ இருக்குன்னு கோச் அப்படியே எக்ஸ்டீரியரில் காட்டுறேன். மாதிரி திருச்சியில் இந்த தடவை லோக்கோ சேஞ்ச் கிடையாது. ஸோ அதனால் ஒரு 30 மினிட்ஸ்லாம் நிற்காது. 5 மினிட்ஸில் கரெக்டாக 5 மினிட்ஸில் எடுத்துரும். 20 மினிட்ஸ் டிலேயில் போயிட்டுருக்கு ட்ரெயின். ஸோ அதனால் டக்குன்னு முடிச்சு டக்குன்னு எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பான்.
ஆயிடுச்சு. நம்ம திருச்சிராப்பள்ளி ஜங்ஷனுக்கு ஆன் டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் வந்திருக்கோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு புதுக்கோட்டை காரைக்குடி தான். ஸோ இப்போ டின்னர் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ அதனால் எதுவும் வாங்கல. 5 நிமிஷம் தான் நிற்கும். இப்போ நான் பாட்டுக்கு அப்படியே பேசிகிட்டு இருக்கேன். வாங்க ஒரு ஷார்ட் எடுத்துகிட்டு உள்ளே போயிடலாம். டக்குன்னு எடுத்துகிட்டு போகிறோம். ஹார்ன் அடிக்கிறது வரைக்கும் இருக்காது, ஏசி வரைக்கும். திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் வேப்ஸ் ஆனவங்க நிற்கிது. இந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. பட் இந்த இடத்துல எதுவும் வைக்கல. இது வந்து அந்த கோச் அட்டெண்டர் ரூமு. அது ஸ்டேஷனில் வந்து நின்றுட்டு அப்படியே உட்காந்துக்கிறாங்க. இந்த சீட்டில் தான் உட்காருவார். நம்மளுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விளாகர்ஸ்க்கெலாம் அந்த மாதிரி தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லோகோ சேஞ்ச் கிடையாது. ஸோ நிறைய பேர் பொறுமையாக தான் இறங்குறாங்க. ஸ்டேஷனில் நின்றதுக்கப்புறம் தான் வெளில வந்து இறங்குறாங்க. அதுக்கப்புறம் புதுக்கோட்டைக்கிட்ட போகும்போது கண்டிப்பாக போட்மெயில் கிராசிங் இருக்கும். ஸோ அதுக்காக வெள்ளனூரில் எல்லாம் பாருங்கள் இப்படி தான் ஆகுது. இந்த ஜர்க்கோட தான் ஆரம்பிக்குது. நார்த்தமலையெல்லாம் வெள்ளனூரில் போட்டுருவாங்க. ஒரு 5-10 நிமிஷம் போட்டுருவாங்க. ஸோ அதனால தான் ஸோ இந்த மாதிரி தான் எக்மோர்லேயும் பண்ணாங்க. யாரோ ஓடி வந்து ஏறுறவங்களுக்கு வந்து லேசாக ஸ்லோ பண்ணுறாங்க. நிறுத்தாமல் லேசாக ஸ்லோ பண்ணுறாங்க. அவங்க ஏறினோன்னே அப்படியே எடுத்துகிட்டே போயிடுறாங்க. எல்லாம் காடு பார்த்தாதான். காடுனா கடவுள் இல்லை, ட்ரெயினோட காடு. புதுக்கோட்டை நோக்கி போயிட்டுருக்கோம். அதாவது ரைட்டு போனால் மதுரை, லெஃப்ட் வந்தால் காரைக்குடி போயிட்டுருக்கோம். இந்த இடத்துல ஒரு ட்ரெயின் நினச்சி என்ன ட்ரெயின் நிற்கிதுன்னு பார்த்தா நம்ம புதுச்சேரி எக்ஸ்பிரஸ். கன்னியாகுமரியில் புதுச்சேரி வராது, புதுச்சேரி எக்ஸ்பிரஸ் தான் நின்றுருந்துச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா போட்மெயில் செட்டிநாடு வந்துட்டுருக்கு. நம்ம தொண்டைமானத்து ரோட்டை தாண்டி போயிட்டுருக்கோம். போட்மெயில் இங்கே செட்டிநாட்டை வந்துட்டுருக்கு. நம்ம தாம்பரம் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் வந்து பார்த்திங்கன்னா கல்லல்கிட்ட வந்துட்டுருக்கு. சிலம்பும் வந்து பார்த்திங்கன்னா வந்துகிட்டே இருக்குது. ஸோ 3 ட்ரெயின் எனக்கு கேப்சர் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். வந்து நேற்று தான் போனது. இன்றைக்கி சிலம்பு எக்ஸ்பிரஸ் கிடையாது, சாரி. 18 மினிட்ஸ் டிலேயில் போயிட்டுருக்கோம். திருச்சியில் நின்றுக்கப்புறமும் 18 மினிட்ஸ் டிலே இருக்குது தான். திருச்சிக்கு ஆன் டைம் வந்துச்சு. பட் இப்போ 18 மினிட்ஸ் டிலேவாக போயிட்டுருக்கோம் கரண்ட்டாக. காரைக்குடிக்கு வந்து 10:35 ஷெட்யூல் டைமு. 10:18க்கு போட்டிருக்காங்க. ஸோ எப்போ ரீச் ஆகுது என்னன்னு பார்க்கலாம். தான் மெயின்டைன் பண்ணி போகிறாங்க இந்த செக்ஷனில். ஏன்னு தெரில. 100 வரைக்கும் போன அந்த செக்ஷனில் 85 தான் மெயின்டைன் பண்ணி போகிறாங்க. ஏன்னு தெரில. ரூட் பார்க்காம தப்பாக சொல்லிட்டேன். தாம்பரம் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இப்படி சொல்லியிருப்பேன், சென்னை இப்படி வந்து கிராசிங்னு. அப்புறம் தான் பார்த்தா யோசித்தேன், தாம்பரம் போகிறது அப்படி தான் இல்லை, அறந்தாங்கி அந்த வழியாக தானே போகும் அப்படின்னு பார்த்தேன். அப்புறம் தான் செக் பண்ணி பார்த்தோம்னா அறந்தாங்கி வழியாக போகுதுன்னு தெரிஞ்சுது. ஸோ இப்போ போட்மெயில் மட்டும்தான் வந்து போட்மெயில் வந்துட்டுருக்கு. பின்னாடி சேது எக்ஸ்பிரஸ் வந்துட்டுருக்கு. சேது லேட்டாக தான் வரும். 11:30 தான் ஆகும். சேது வந்து 11:30 போல் தான் காரைக்குடியிலேருந்தே கிளம்பி இப்படி இந்த சைடு வரும். ஸோ போட்மெயில் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு பார்க்க முடியும். க்ரௌடு இருக்குது தான். இன்னமும் முக்கால்வாசி கோச் காலியாக இருக்குது. பட் இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஸோ புதுக்கோட்டை தாண்டதுக்கப்புறம் கோச் காட்டுறேன். வந்து புதுக்கோட்டையில் வெயிட் பண்ணுது. ஸோ நம்ம இப்போ எங்கேயும் கிராசிங்காக நிற்க வேண்டியதில்லை, அப்படியே நேராக போக வேண்டியதான். இப்போ நம்ம அப்படியே புதுக்கோட்டை போனால் அவன் அப்படியே இப்படி வந்துடுவோம். காரைக்குடியில் நம்மளுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் இருக்குது. அதை வச்சு கொஞ்சம் ஆன் டைம் போக பார்க்கலாம், இல்லை டிலே கம்மி பண்ண பார்க்கலாம்.
கோட்டையூர் போயிட்டுருக்கோம். கோட்டையூர் தாண்டும் போது வந்து பார்த்தீங்கன்னா 5 minutes இருக்குது டிலே. ஸோ இப்போ காரைக்குடிக்கு எப்போ போகிறோன்னு பார்க்கலாம். கிட்டத்தட்ட ராம்நகர் வந்துட்டோம். இந்த ராம்நகர் பார்க் இந்த ரயில் ரோட் கிராசிங் தாண்டியாச்சு. வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் 10:38 ஆகுது. ஸோ 8 minutes டிலேவாக நம்ம வந்து காரைக்குடி ரீச் பண்ணியிருக்கோம். அதாவது 7 minutes டிலே தான் முன்னாடியே உள்ளே வந்துச்சு. ஸோ 7 minutes டிலேவாக நம்ம காரைக்குடி ரீச் பண்ணியாச்சு. ஸோ இதோட பல்லவன் vlog பார்த்துருப்பீங்க, நல்லா இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எது வேணால் பண்ணுங்கள். ஸோ பாய் கைஸ், see you in the next vlog. பல்லவனுக்கு ஒரு டாட்டாவை சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான்.